அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். ரொம்ப நாள் ஆச்சு கைமா வாங்கிட்டு வந்து. ஸோ எப்போவுமே மட்டன் தான் வாங்கிட்டு வருவாங்க. இன்றைக்கி கைமா வாங்கிவிட்டு ஒரே ஒரு டைமுக்கு சிம்பிளாக வந்து இது கிரேவி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் சூடான பிறகு வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா இதை வந்து வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு கீமா போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா போடணும். என்கிட்ட கரம் மசாலா இல்லை, அதனால நான் போடலை. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் பட்டாணி போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு எண்ணெயிலேயே தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிருக்கிறேன். ஸோ ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிருக்கிறேன், கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வரும்னு சொல்லிவிட்டு. அப்படியே கூட போடலாம், ஆனால் ஃபில்ட்ரு பண்ணி போடுறதால வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு விசில் எடுத்துகிட்டு நான் கீரையை வந்து அதுலேயே கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் லிக்விடாக இருந்தது இல்லையா, ஸோ அதுலேயே போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு தட்டு போட்டு மூடி வேக வச்சாச்சு. ஸோ கைமா, பட்டாணி, வெந்தயக்கீரை போட்டு சூப்பரான ஒரு சுட சுட ஒரு கிரேவி தயாராகிடுச்சு. சுட சுட சாதத்துக்கு கூட பிணைஞ்சு சாப்பிடும்போது சும்மா டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு வந்து நம்ம காம்பினேஷன் எது எது நல்லாயிருக்கும்னு கேட்டிங்கன்னா, தோசை, சப்பாத்தி, பூரி இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.